வெல்கம் மை டியர் காம்ரேட்ஸ். இறைச்சி அதிகமா சாப்பிட்டா இயற்கை பேரிடர்கள்லாம் ஏற்படும். மச்சான் யார்றா அவனுங்க? எங்க இருந்துடா வந்திருக்கானுங்க? போடுறா அந்த கருப்பு சட்டைய. ஒரு பைத்தியம் நம்மகிட்ட சிக்கியிருக்குது. என்னன்னா, ஹிமாச்சல் பிரதேசத்துல மக்கள்லாம் இறைச்சி, அதாவது கறி வந்து அதிகமா சாப்பிடுறனால, உட்கொள்றனால அங்க அதிகப்படியான மழை வெள்ளம், நிலச்சரிவு, மேக வெடிப்பு இந்த மாரி இயற்கை பேரிடர்கள், நேச்சுரல் கெலாமிட்டி எல்லாம் வருதுன்ட்டு ஒரு பைத்தியம், ஒரு பன்னாட மாமா நம்மகிட்ட வந்து உளறி வச்சிருக்காப்ல. டேய்! என்னடா பொசுக்குன்னு மாமாவ மரியாதை இல்லாம பேசிட்ட? பன்னாட மாமான்னா சொன்ன? பார்ப்பனிய மாமா. ஏன் இவ்ளோ ஹார்ஷா சொல்ல வேண்டிய அவசியம்? என்ன அவசியம் இருக்குதுண்டா? அங்க உயிருக்கு போராடுறவங்கள காப்பாத்த முடியாட்டியும், ஏன்னா எல்லாராலயும் நேர்ல போய் வந்து உதவ முடியாது, காப்பாத்த முடியாது. பட் இங்க நெறைய பேர் வந்து டொனேஷன் கலெக்ட் பண்றாங்க. அதற்கு முடிஞ்ச அளவுக்கு வந்து உதவலாம். முடிஞ்சவங்க உதவுங்க. நாம அதுக்கூட இந்த மாமா பையக்கள்ட்ட வந்து கேட்கல, எதிர்பார்க்கல. அங்க போராடுற மக்களுக்காக வருந்தாம, அதாவது அந்த நெருக்கடியில, அந்த சூழல்ல வயநாட்டு மக்களுக்காக கொஞ்சம் கூட வருந்தாம, கடவுள் நம்பிக்கை இருக்குல்ல அவாளுக்கெல்லாம், அப்ப ப்ரே பண்ண வேண்டியது தானே? நடக்குது, நடக்கல. அதாவது இந்த சயின்ஸு, தீஸ்ட், ஏத்திஸ்ட், இந்த தீசம், ஏத்திசம் இதெல்லாம் நான் பேச வரல. உங்களுக்கு நம்பிக்கை இருக்குல்ல, உங்க தேவைன்னா கேட்கறீங்கல்ல, தீட்டு பார்க்குறீங்கல்ல, கலாச்சாரம் ஃபாலோ பண்றீங்கல்ல, சடங்கு சம்பிரதாயம் ஃபாலோ பண்றீங்கல்ல, இந்த பாதிக்கப்பட்ட அப்பாவி மக்களுக்காக ஒரு பிரார்த்தனை பண்றதுக்கு 5 நிமிஷம் இருக்காதா? அங்க ஒரு ஸ்கூல் பொண்ணு கேள்வி எழுப்பியிருக்கிறது ரொம்ப பெரிய வைரலாவும், சென்சேஷனாவும் ஆயிருக்கு. இத்தன உயிர்கள் வந்து இழப்பாயிருக்குதே. கடவுள் என்ன செய்தார்? கடவுள் இருக்கிறாரான்ற மாரி ரொம்ப புத்திசாலித்தனமான கேள்வி எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கும்போது, இப்படி மழுமட்டத்தனமா வந்து சலம்புனா, நமக்கு கோவம் வராம என்ன செய்யும்? அதனால தான் இவ்வளோ ஹார்ஷா பேச வேண்டியது இருக்கு. அங்க ஒவ்வொருத்தரும் களத்துல இறங்கி போராடிட்டு இருக்கும் பொழுது, பூஜை ரூம்ல இருந்துட்டு வேக்கியானமாடா பேசுறீங்க? வேக்கியானம்? தடை உங்களெல்லாம் வச்சு 10 பைசாக்கு பிரயோஜனம் இல்லடா மாமா பேக்கலாம். எந்த ஒரு பிரச்சனைனாலும் போய் ஒதுங்கி இருந்துக்கிறது, ஊரை விட்டு ஒதுங்கி இருந்துக்கிறது. அதாவது மேட்டர் என்னன்னா, அவனுங்க பார்வையில அவனுங்க தான் நம்மள ஒதுக்கி வச்சிருக்கானுங்க. அவனுங்க செப்பரேட்டா தீட்டுப்படாம ரொம்பவும் சொகுசா தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலி சினிமாக்கள்ல காட்டுற விதமும் சரி, ரியாலிட்டிலயும் அப்படித்தான். அதாவது அதற்கு நாமளும் கொஞ்சம் இடம் கொடுக்குறோன்றது உண்மைதான். அதாவது அருவாளை தூக்குறது, சண்டைக்கு போறது இந்த மாதிரியா நாமளும் கிறுக்குத்தனமா இறங்குறது அவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா போயிடுது. மாமாக்களுக்கு வந்து பேசுறதுக்கு என்னண்டா நம்மள வந்து காட்டு மிராண்டின்னு சொல்றது, மனிதநேயமற்றவன்னு சொல்றது. இங்க பாதிக்கப்பட்ட மக்களுக்காக வருந்தாம, அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்றத பத்தி யோசிக்காம, ரெஸ்கியூ டிபார்ட்மெண்ட்டுக்கு முடிஞ்ச டொனேட் பண்ணாம, கறி தின்னனால தான் அங்க வந்து பேரிடர் ஏற்பட்டுச்சுன்னு கூச்ச நாச்சமே இல்லாம சொல்றாப்லயே, இப்ப நீங்க சொல்லுங்க யாருக்கு ஹியூமனிட்டி இல்ல? யாரு காட்டு மிராண்டி? அப்புறம் இது கூட சேர்ந்து ஒரு பைத்தியம் வந்து உளறிக்கிட்டு திரியுது. என்ன உளறி வச்சிருக்குதுன்னா, யாருன்னு யோசிக்கிறீங்களா? வேற யாரு? நம்ம அதிபர் தான். வயநாடுக்கு வந்த ராகுல் ஏன் தூத்துக்குடிக்கு வரலன்னு சலம்பி வச்சிருக்காப்ல. இந்த சலப்பத்த கேட்கும்போது மண்டையிலே 4 கொட்டு கொட்டணும்னு தோணுது. ஏன்னா, இப்படி கூமுட்டத்தனமா உளறி வச்சிருக்காரா. உடனே நெறைய பேர் வந்துருவாங்க, "இந்தா வந்துட்டான்டா ரூ. 200 ஊப்பின்னு." அதாவது இங்க நான் ரூ. 200 வாங்கிட்டு பேசல. நான் லாஜிக்கா ஒரு கேள்வி கேட்கிறேன். பிரதமர் வயநாட்டுக்கு வரலையே, அது மிகப்பெரிய இஷ்யூவா? கேட்க வேண்டிய முக்கியமான கேள்வியா? இல்ல ராகுல்ஜி அவர்கள் தூத்துக்குடிக்கு, எங்க வயநாட்டுக்கு இல்ல, தூத்துக்குடிக்கு வராதது மிகப்பெரிய இஷ்யூவா? கேள்வி கேட்க வேண்டிய விஷயமா? அஃப்கோர்ஸ் ராகுல் காந்தி அவர்கள் வந்து தூத்துக்குடிக்கு வந்திருந்தா நல்லா தான் இருந்திருக்கும், பண்ணியிருக்க வேண்டும். ஏன்னா எதிர்க்கட்சியா இருக்கும் பொழுது ஆளுங்கட்சிக்கு வந்து பயமுறுத்தினா இந்த மாதிரி களத்துல இறங்கி வேலை செய்யணும். ஆனால் அப்பொழுது அவர் எல்லாரும் சொல்ற மாதிரி ஒரு பப்பட்டா தான் இருந்தார், ஒரு கைப்பாவையா தான் இருந்தார், வெறும் மூல உதாரா இருந்தார். ஆனா இப்பதான் அவர் உஷாரா இருக்காரு. உஷார் ஆனதுமே ஒரு வலுவான எதிர்க்கட்சி அமர்ந்தார். உடனடியா மணிப்பூருக்கு போனாரு. இப்ப வயநாட்டுக்கு வந்திருக்கிறாரு. ஆனால் பிரதமர், பாரத பிரதமர் இத்தனை ஆண்டு காலமா எங்க எங்க போயிருக்காரு? சுற்றுலாவை தவிர்த்துட்டு எந்தெந்த நாட்டுக்கு மக்களை சந்திக்க போயிருக்காரு? நீங்களே சொல்லுங்க பார்ப்போம். சரிப்பா, அதிபர் சொல்ற குற்றச்சாட்டை நான் ஏத்துக்கிட்டேன். நியாயம்னே வச்சுக்கிடுவோம். எதற்காக வந்து ராகுல் காந்தி தூத்துக்குடிக்கு வரலன்ற கேள்வி நியாயமே. ஆனா இன்னமும் ஏன் வயநாட்டுக்கு பிரதமர் வரல? இதை எதிர்த்து அதிபர் கேள்வி கேட்டிருக்காரா? நானும் அவரோட ட்விட்டர் பேஜ்ல போய் பார்த்தேன். எதுவும் வந்து போஸ்ட் போட்டிருக்காரா, எதுவும் அறிக்கை விட்டுருக்காரான்னு. இதுவரையிலும் ஒன்றும் இல்ல. இருந்தா அனுப்புங்க. ஓகே, நான் ஏத்துக்கிறேன். இல்லைன்னா நான் வைக்கிற குற்றச்சாட்டு உங்கள்ட்ட பதிலே இருக்காதுடா தம்பிகளா. சிம்பிள் அரசியல் லாஜிக் கூட புரிஞ்சிக்க தெரியாத கூமுட்ட தம்பிகள் தான் இந்த அதிபரை வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாங்க. டேய், அவர் சங்கி வேலை பார்த்துட்டு இருக்காருடா. அவர் சங்கி வேலை பார்க்கறது கூட உங்களுக்கு இன்னமும் புரியலைன்னா என்னத்த சொல்றது? அதாவது இந்த ஜப்பான் படத்துல கார்த்தி அவர்கள் நடிச்ச ஜப்பான் படம் இருக்கு பார்த்தீங்களா? அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சீன்ல அவன் அம்மாவுடைய சமாதியை தோண்டி ஸ்கெலிட்டன் கிட்ட, அதாவது எலும்பு கூட்டு கிட்ட அந்த ஹீரோ வந்து பேசிட்டு இருப்பாப்புல. லிட்ரலி அதுதான் இங்க நாம தம்பிகள்ட்ட வந்து சீமானன்ட்ட இருந்து தவிர்த்துருங்க, விழித்திருங்கன்னு சொல்றோம் தெரியுமா? அதுவும் ஒரு டெட் பாடி கிட்ட பேசுறதும் ஒண்ணுதான்.